காலைதோறும் புதியவை. சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜனவரி 2. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. யாத்ராகமம் 20:2. எலோஹீம் என்பதுதான் தேவன் என்பதற்கான எபிரேய வார்த்தை. பலத்தவர் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தங்களில் ஒன்று. எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்ததில் தேவனுடைய பலம், அதாவது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. யாத்ராகம பார்வோன் ஆகிய 3ஆம் தட்மோசை எகிப்தின் நெப்போலியன் என்று அழைப்பார்கள். அவருடைய காலத்தில் எகிப்தானது கிமு 15ஆம் நூற்றாண்டின் மாபெரும் வல்லரசாக இருந்தது. குறைந்தபட்சம் 16 படை எடுப்புகளை நடத்தியிருக்கிறார். சூடானிலிருந்து ஐப்ரத் நதி வரை இருந்த நிலப்பரப்பு அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. கானான் முழுவதும் அவருக்கு கப்பங்கட்டி வந்தது. அந்த பேரரசனைத்தான் அவரிலும் பலத்தவராகிய தேவன் செங்கடலில் மூழ்கடித்தார். சாமானியர்கள் தங்கள் தேவனோடு இருந்தால் அவர்களை அழிக்க எந்த கொம்பனாலும் முடியாது. 1558 நவம்பர் 17 முதலாம் எலிசபெத் ராணி இங்கிலாந்தின் அரசியானார். இவருக்கு முன் ராணியாக இருந்த முதலாம் மேரி தான் ஆட்சி செய்த 5 ஆண்டுகளில் ஆர்ச் பிஷப் தாமஸ் கிரன்மர் உட்பட கிட்டத்தட்ட 280 புரொட்டஸ்டன்ட்டுகளை கொன்றிருந்தார். பரவாயில்லை, மரணம் என்பது தூக்கம்தானே. இயேசு அவர்களை எழுப்பி விடுவார். இங்கிலாந்தில் ராணி எலிசபெத் பதவி ஏற்ற பிறகுதான் அங்கே புராட்டஸ்டன்ட் சபை வளர ஆரம்பித்தது. அவர் தேவ துரோகி என்று போப் அறிவித்தார். இங்கிலாந்தை அழிப்பதற்கு ஸ்பெயின் தேசம் திட்டமிட்டது. அக்காலத்தின் மிகப்பெரிய கப்பல் படையை ஸ்பெயின் 1588 உருவாக்கியது. 130 கப்பல்கள், 8000 மாலுமிகள், 18,000 வீரர்களை கொண்ட பெரிய படை. இந்த படை தோற்குமா என்றுதான் நினைத்தார்கள். இங்கிலாந்தை இவர்கள் தாக்கிய போது ஸ்பெயின் படையை கடுமையான புயல் தாக்கியது. கிட்டத்தட்ட பாதி கப்பல்கள் கடலில் மூழ்கின. நாங்கள் ஆங்கிலேயருடன் சண்டையிட்டோம், ஆனால் தேவன் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார் என்று ஸ்பெயின் தளபதி சொன்னார். தேவன் தமது வலிமையை காட்டும்போது வலிமை மிக்க பேரரசர்கள் கூட எதிர்த்து நிற்க முடியாது. சர்வ வல்லவரை தேடாமல் நம் சொந்த பலத்தை நம்புகிற புத்திசாலித்தனம் நமக்கு வேண்டாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். 1 நாளாகமம் 16:11. ஜெபம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். ஆமேன்.